ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 59. அர்ஜுன் தன் பள்ளி நாட்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா. அதனால மாணவர்களோட திறமைய ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க திறமைக்கு ஏற்றாற் போல எங்க ஸ்கூல்ல போட்டி நடத்தினாங்க. சரண்யாவோட ஃப்ரெண்ட் ரேணுகா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிராயிங் போட்டியில கலந்து முதல் பரிசு வாங்கியிருந்ததுனால இந்த ஆண்டு விழாலையும் அதே டிராயிங் போட்டியில அந்த பொண்ணு கலந்துருந்துச்சு. அப்போ அதே போட்டியில கலந்திருந்த நந்தினி எங்க தான் ஜெயிக்க மாட்டோமோன்னு நினைச்சு தன்னோட அண்ணா அருண் கிட்ட எப்படியாவது ரேணுகாவோட பெயிண்டிங்கை வீணாக்கணும்னு சொல்லியிருந்துச்சு. அதனால அருண் ரேணுகா பெயிண்டிங் வரைஞ்சு வச்சுட்டு வெளியில போன நேரம் பார்த்து ரேணுகாவோட பெயிண்டிங்ல இங்கு ஊத்தி வீணாக்கிட்டான். ஜட்ஜு வந்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் எதுவுமே தெரியாத அளவுக்கு வீணா போயிருந்துச்சு. அப்ப சரண்யாவோட கிளாஸ்மேட் தாரணி இது பண்ணினது நந்தினியோட அண்ணன் அருணுன்னு சரண்யா கிட்ட சொல்லவும் அவ்வளோதான், சரண்யாவுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. அந்த தாரணி கிட்ட யார் இந்த அருண்னு கேட்க அந்த பொண்ணு ஒரு கிரீன் கலர் சட்டைய காட்டி அந்த பையன்னு சரண்யா கிட்ட சொல்ல அன்னைக்கு நானும் சரியா கிரீன் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். சரண்யா தாங்கிட்ட இருந்த மை பாட்டில எடுத்துட்டு வந்து நான் தான் அந்த அருண் நினைச்சு என்னோட சட்டையில மைய ஊத்தி கண்ணா பின்னான்னு ஒரே திட்டு. அந்த திட்டு நான் என்னோட வீட்டுல கூட வாங்கினதில்ல. அதை கேட்கவும் சக்திக்கு அன்று தன் சட்டையில் சரண்யா பெயிண்ட் ஊத்தினது ஞாபகம் வந்தது. அதை நினைத்து புன்னகைத்து கொண்டே அர்ஜுன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து திட்டவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பதில் பேசுறதுக்குள்ள அந்த தாரணி சரண்யா கிட்ட வந்து ஐயோ இது நான் சொன்ன பையன் இல்ல, அந்த பையன் அங்க இருக்கான்னு சொல்லவும் கோவத்துல ஒரு சாரி கூட என்கிட்ட கேட்கல. என்னோட கையில இருந்த ஜூஸ் கிளாஸ வாங்கிட்டு போய் அந்த பையன் மேல ஊத்தி அந்த பையனுக்கு ஒரே திட்டு. நான் எப்படியோ நம்ம காது தப்பிருச்சுன்னு நினைச்சு எஸ்கேப் ஆயிட்டேன் என்று கூறி சிரித்தான் அர்ஜுன். அப்போ நீங்க 2 பேரும் இனிமையால இருந்திருக்கணும், ஃப்ரெண்டா எப்படி ஆனீங்க என்று சக்தி சந்தேகமாக கேட்கவும் அதுக்கும் அந்த அருண் தான் காரணம். அன்னைக்கு சரண்யா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததால ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. சரண்யா கிளாஸ் முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. எனக்கும் ஒரு சின்ன வேலை ஸ்கூல்ல இருந்துச்சு. அதனால நானும் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தேன். அந்த நேரம் சரியா இந்த அருண் சரண்யா சைக்கிள் செயினை லூஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தான். ஆனா அவன்கிட்ட போய் எதுவும் கேட்கல. சரண்யா அந்த சைக்கிளை எடுத்துட்டு போற வழியில சைக்கிள் செயின் கழண்டுருச்சு. சைக்கிள்ல இருந்து இறங்கி சரண்யா செயினை மாட்டி மாட்டி பார்க்க அது சரண்யாவுக்கு மாட்ட தெரியல. நான் சரண்யா பின்னாடியே தான் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். சரண்யா சைக்கிள் செயினை மாட்ட முடியாம இருக்கவும் நான் என்னோட சைக்கிளை நிறுத்திட்டு சரண்யா பின்னால நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரண்யா சைக்கிள் செயினை அவன் லூஸ் பண்ணி விட்டதை நான் பார்த்ததுனால எனக்கு சரண்யா இப்படி கஷ்டப்பட்டு மாட்டுறத பார்க்க சங்கடமா இருந்துச்சு. அதான் நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டேன். சரண்யா எதுவும் சொல்லாமலே பின்னாடி போய் நிற்கவும் நான் செயினை மாட்டி கொடுத்தேன். சரண்யா என்கிட்ட ஸ்கூல் ஆனிவர்சரி அன்னைக்கு திட்டினதுக்கும் மன்னிப்பு கேட்கல, நான் சைக்கிள் செயினை மாட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸும் சொல்லல. அன்னைக்கு சரண்யாவுக்கு பிறந்த நாள், அதனால தான் கிட்ட இருந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து என்னோட சைக்கிளை வச்சுட்டு தன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட் ஆனோம். அன்று சரண்யா பிறந்த நாள் என்று அர்ஜுன் சொல்லவும் சரண்யா பிறந்த நாளை தெரிந்து கொள்ள நினைத்த சக்தி உங்க ஸ்கூல்ல இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு என்று கேட்டான். ஏன் கேக்குறீங்க என்று அர்ஜுன் கேட்டான். இல்ல சும்மாதான், அன்னைக்கு சரண்யா பர்த்டேன்னு சொன்னீங்களே அதான் தெரிஞ்சுக்க கேக்குறேன் என்று தன் நெற்றியை பிடித்தவன் நல்ல வேலைக்கு ஞாபகப்படுத்துனீங்க, இன்னும் 3 நாளையில சரண்யா பர்த்டே என்றான் அர்ஜுன். தட்ஸ் கிரேட் என்று எண்ணிக்கொண்டு சக்தி புன்னகைத்துக் கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான். அப்புறம் அர்ஜுன் விடுபட்ட தன் பேச்சை தொடர்ந்தான். காலேஜ் ஒரே காலேஜ் தான், ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட். இப்போ உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தது கூட என்னாலதான், இல்லனா மேடம் முதல்லயே பொட்டிக் ஓபன் பண்ணிருப்பாங்க. என்ன சரண்யா என்று சரண்யாவிடம் கேட்டான் அர்ஜுன். இப்போ அதனால என்ன, வேலைக்கு போனனால கொஞ்சம் வேலை கத்துக்கிட்டேன், அப்ப படிச்சு ஒன்னும் கத்துக்கல. ஆமா, நீ எங்க காலேஜ் படிக்க வந்த, யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு தானே இருப்ப என்று சிரித்தான் அர்ஜுன். ஆமா சார், அப்படியே எல்லாத்துலயும் கில்லாடி, நீ என்னென்ன காலேஜ்ல பண்ணன்னு சொன்னா அவ்வளவுதான் என்று இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி பேசிக் கொண்டிருந்தனர். சரண்யா இப்படி பேசுவதும் சக்திக்கு வித்தியாசமாக பிடித்திருந்தது. இதைவிட அதிக உரிமையுடன் சரண்யா தன்னிடமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது. பின்பு இருவரின் சண்டை அதிகமாக அதை பார்த்த சக்தி ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம், இங்க நான் ஒருத்தன் இருக்கன்றதே மறந்துட்டு 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க
என்று கூறினான் சக்தி. இருவரும் பேந்த பேந்த முழித்துவிட்டு ஒரே நேரத்தில் சிரித்தனர். சக்திக்கு புரியவில்லை. சக்தி புரியாமல் பார்த்தான். சரண்யாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கள, இனி நீங்களும் இப்படி அடிக்கடி சிக்க வேண்டியது வரும். அதான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டினேன். ஃப்ரீ அட்வைஸ். இந்த அவையார்கிட்ட இருந்து எஸ் ஆகிடுங்க, அதான் நல்லது என்றான் அர்ஜுன். என்னை அவையாருன்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்ப பாட்டின்னு சொல்லவா என்று கேட்டான் அர்ஜுன். உன்ன என்று சரண்யா தன் கையில் இருக்கும் ஸ்கேலால் அர்ஜுனை அடிக்க போனாள். பயந்து அர்ஜுன் சக்திக்கு பாய் சொல்லிவிட்டு பொட்டிக்கில் இருந்து ஓடினான். ஓடிய அர்ஜுனிடம் கொஞ்சம் சத்தமாக, அர்ஜுன் எதுக்கு என்னைய பார்க்க வந்தேன்னு சொல்லாமலே போற என்று கேட்டாள் சரண்யா. நான் அதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இப்போதைக்கு தப்பிச்சு போய்க்கிற என்று புன்னகைத்து கொண்டே சொல்லி வேகமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிய அர்ஜுன் போகும் வழியில், இன்னைக்காவது சரண்யா கிட்ட நேர்ல பார்த்து சொல்லிடலான்னு தான் லீவ் போட்டேன். சரியா இன்னைக்கு சக்தி வந்ததுனால சொல்ல முடியல. நாள் அதிகமாக எனக்கு சொல்ல தயக்கம் கூடிட்டே போகுது. போன்ல சொல்லவும் விருப்பம் இல்லை. இனி அடுத்த லீவ் கிடைக்கும் போதுதான் சரண்யா கிட்ட சொல்ல முடியும் என்று நினைத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி கொஞ்சம் சோகமாக சென்றான். சக்தி சரண்யாவுடன் மதியம் வரை இருந்துவிட்டு சரண்யா வீட்டில் விட்டுவிட்டு தன் ஆபீஸுக்கு வந்தான். ஆபீஸில் இருக்கும்போது அடிக்கடி சரண்யாவிற்கு போன் செய்து பேசிக் கொண்டிருந்தான். பின்பு ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகும் தன் அறையில் இருந்து கொண்டு சிறிது நேரம் விட்டு சரண்யாவுக்கு போன் செய்தான். சாப்பிட வராமல் அடிக்கடி சரண்யாவிற்கு போன் செய்து 4 வார்த்தை பேசிவிட்டு வைத்துவிடும் சக்தியை பார்த்த தீபக் சக்தியிடம் வந்து, என்னடா ஒன்னு போனை கட் பண்ணாம பேசிக்கிட்டே இரு, இல்லனா நீ அந்த பொண்ணு வீட்டுல போய் தங்கு, அதுவும் இல்லனா அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. அதை விட்டுட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போனை வச்சிடற, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிடத்துல மறுபடியும் போன் பண்ற. ஏன்டா இப்படி பண்ணிட்டு வர? எனக்கே இதெல்லாம் பார்த்தா கோவமா வருதுடா என்றார். ஐயோ நான் என்ன மாம்ஸ் பண்ணுவேன், ஒரு 10 நிமிடத்துக்கு ஒருக்காவது சரண்யா குரலை கேட்டாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த தீனாவால இனி தப்பிக்க முடியாதுல மாம்ஸ் என்று கொஞ்சம் பயம் கலந்த குரலில் கேட்டான் சக்தி. அதெல்லாம் கடுமையான கண்காணிப்பு இருக்கிற ஜெயில தான் அவனை வச்சிருக்காங்க, அவனால கனவுல கூட தப்பிக்க முடியாது என்றார் தீபக். ஆனாலும் மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை சரண்யா என் கூடவே இருந்தா நிம்மதியா இருக்கும். நான் என்ன மாம்ஸ் இப்போ பண்ண என்று சிறிது சோகமாக சொன்னவன், ஏ மாம்ஸ், நாம ஏன் சரண்யா வீட்டுல பொண்ணு கேட்டு சரண்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படின்னா சரண்யா எப்பவும் என் கூட தானே இருக்கணும் என்று கேட்டான் சக்தி. டேய், நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன்னு நினைச்சியாடா? அன்னைக்கு உன்னோட ஆபீஸ்ல வெளியில சரண்யா கிட்ட பேசினதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு சரண்யா கல்யாணம் பண்ற இன்டென்ஷன்லயே சுத்தமா இல்ல. தன்னோட கெரியர்ல நல்ல முன்னேற்றம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு உறுதியா இருக்கு. அதனால கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு நாம பேச முடியாது. நீ வேணும்னா சரண்யா தன்னோட கெரியர்ல முன்னேற்றத்துக்கு ஏதாவது உதவி பண்ணு, அப்போ சரண்யாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும் என்றார். சரி மாம்ஸ் என்று தலையாட்டிய சக்தி, மாம்ஸ் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 3 நாளையில சரண்யா பர்த்டே. சரண்யாவுக்கு ஏதாவது சம்திங் ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணணும் என்றான் சக்தி கண்களில் ஆசை மின்ன. அதை கேட்ட தீபக் மனதில் ஒரு எண்ணம் வர, ஏன் சக்தி நீ சரண்யா கிட்ட சரண்யா பர்த்டே அன்னைக்கு உன்னோட லவ்வ ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது என்று கேட்டார். என்ன மாம் சொல்றீங்க, திடீர்னு எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்றது என்று தயங்கினான் சக்தி. சரண்யாவும் உன் மேல ஒருவேளை இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்ப நீ சரண்யாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதான் சொல்றேன். நீ சரண்யா கிட்ட சரண்யா பிறந்தநாள் அன்னைக்கு உன்னோட லைஃப்ல சரண்யா எவ்வளவு முக்கியம்னு புரியவை. உன்னோட லவ்வ அன்னைக்கே சொல்லிடு என்றார் தீபக். சரி மாம்ஸ், நீங்க சொல்றதும் சரிதான்னு எனக்கும் தோணுது என்றான் சக்தி. சிறிது நேரம் தீபக்கிடம் பேசிவிட்டு மறுபடியும் சரண்யாவிற்கு போன் பண்ணி பேசிக் கொண்டிருந்தான் சக்தி. இங்கு மறுபுறம் அர்ஜுன் தூங்காமல், இன்னைக்கு சரண்யா கிட்ட எதுவும் சொல்ல முடியாமல் போயிருச்சு என்று சோகமாக யோசித்துக் கொண்டிருந்தவன், சரண்யா கிட்ட போன்லயாவது சொல்லுவோமா என்று போனை எடுத்து சரண்யாவிற்கு போன் பண்ணினான். சரண்யா போன் பிஸி என்று வர போனை கட் பண்ணிய அர்ஜுன், இப்படி ஒவ்வொரு தடங்களா வந்து நான் சரண்யா கிட்ட நேர்ல தான் சொல்லணும்னு சொல்லுது, என்ன பண்றது? சரண்யா பிறந்தநாள் அன்னைக்கு சரண்யா கிட்ட கண்டிப்பா சொல்லிட வேண்டியதுதான் என்று ஒரு மனமாக முடிவு செய்துவிட்டு நிம்மதியாக படுத்தான்.
சரண்யாவிடம் ஏதேதோ பேசிய சக்தி போனை வைத்துவிட்டு சரண்யா பிறந்தநாள் அன்று தன் காதலை அவளிடம் கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்துவிட்டு தூங்கினான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.